இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற எங்கள் அம்மா வீட்டுக்கு என் தங்கச்சிக்கு குழந்த பிறந்திருக்கு. அதை பார்க்க தான் இன்றைக்கி நாங்கள் கிளம்பிட்டோம். எப்போவுமே நாங்கள் டூ வீலரில் போகிறது தான் வழக்கம். ஏன்னா எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். டூ வீலரில் நாங்கள் ரொம்ப மெதுவாக தான் போவோம். ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். போகிற வழியில் சூப்பர் ஹோட்டல் ஒன்று கிடச்சிச்சிங்க. வேலக்கவுண்டம்பட்டியில். அங்கே டிஃபன் முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் போகிற இடம்லாம், ரெஸ்ட் எடுக்கிற இடமெல்லாம் பார்த்திங்கன்னா 2 ரீல்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இதனாலேயே பார்த்தீங்கன்னா பாப்பாங்களுக்கு ஊருக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக தான் வருவாங்க. போகிற இடத்துல 2 ரீல்ஸ் எடுக்கலான்னு சொல்லி எந்த ரீல்ஸ் எடுத்தாலும் பாப்பா பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தா. அம்மா இப்படி நடங்க அப்படி நடங்கன்னு சொல்லிவிட்டு அவள் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தா. பாப்பாங்க செம பண்ணால் விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அவங்க அப்பாவும் நானும் ரீல்ஸ் பண்ணணும், நீ என்னை இப்படி எடு அப்படி எடு, இந்த போஸ் கொடு, நான் அங்கேருந்து நடந்து வர ஸ்டைலாக அதை வீடியோ எடு, இதை பின்னாடி இருந்து எடு, நான் திரும்புவது எடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஸ்டைல் பண்ணிகிட்டு இருந்தார். அவரும் பயங்கரமாக என்ஜாய். இப்போ நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். பாப்பாங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. வந்த டயர்ட் கூட தெரியாமல் பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தாங்க. அங்கே என் தம்பி பையன், குட்டி பையன் இருக்கான். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனோடையும் சேர்ந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் தங்கச்சி பையன் ரொம்ப க்யூட்டாக இருந்தான். அடுத்து எங்கள் அக்கா பொண்ணை பார்க்க போயிருந்தோம். அங்கே பார்த்துட்டு வர வழியில் இதுதாங்க எங்கள் பாட்டி வீடு. அந்த டைமில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. வீட்டில் யாரும் இல்லாதனால இடிஞ்சு பாலடிச்சு தான் கடந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் காமிச்சிட்டு இருந்தேன். இதுதான் நான் வாழ்ந்த ஊர். மேடூருங்கிற ஒரு கிராமத்தில் தான் நான் வாழ்ந்தேன். ஆக்சுவலாக அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஊர் பார்த்திங்கன்னா வில்லேஜ் மாதிரியே இல்லை, ஒரு பணக்கார ஊர் மாதிரி மாறிடுச்சு. அந்தளவுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதனால் எங்கள் வீட்டுக்காருக்கு நான் வாழ்ந்த ஊரெல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். இதுதான் இப்போ நாங்கள் ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ நாம் எந்த இடத்துக்கு போகிறோன்னா, எங்கள் கொள்ளு பாட்டி வாழ்ந்த வீட்டுக்கு போகிறோம். இப்போ அவங்கெல்லாம் அங்கே இல்லாதனால அந்த மண் வீடு, அந்த ஓட்டு வீடு அது எல்லாமே அப்படியே இருக்குது. இது நான் சின்ன பிள்ளையில வாழ்ந்த வீடு. இப்போ பாருங்கள் பாலடைஞ்சு கிடக்குது. இருங்க நான் எங்கள் கொள்ளு பாட்டி வீட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே பார்த்திங்கன்னா செங்கல் வீடெல்லாம் இல்லை, இந்த மாதிரி மண் வீட்டில் தான் அப்போ வாழ்ந்தாங்க. எங்கள் அப்பாவோட பாட்டி, எனக்கு கொள்ளு பாட்டி அவங்கள நான் பார்த்துருக்கேன். நான் ஆக்சுவலாக ஒரு 10வது படிக்கிற வரைக்குமே அவங்க உயிரோடு தான் இருந்தாங்க. இதுதான் அவங்க வாழ்ந்த அந்த வீடு. ஆனால் எனக்கு அப்போ பார்த்ததுக்கு இப்போ பார்த்துக்கு பயங்கர டிஃப்ரென்ஸாக இருக்குது. எல்லா இடமுமே புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்குது. நான் படித்த பள்ளிக்கூடம், நான் வாழ்ந்த இடங்கள்லாம் எங்கள் வீட்டுக்காருக்கு காமிச்சிக்கிட்டே போயிட்டு இருந்தேன். இங்கேருந்து பாருங்கள் இந்த மண் வீடு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். உள்ளே ஆனால் இன்னமும் எங்கள் தாத்தா உள்ளே தான் இருக்கார். ஆக்சுவலாக கொள்ளு தாத்தா இல்லை, எனக்கு தாத்தா மரம் வேணும், அவர் உள்ளே தான் இருக்கார். இப்போ நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கோயில் கூடமே பார்த்திங்கன்னா அப்போ சின்ன கோயிலாக இருந்துச்சு. இப்போ பெருசாக இடிச்சிட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த ஆலமரம் எங்களால் மறக்க முடியாது. இந்த ஆலமரத்தை சுற்றி சுற்றி நாங்கள் எப்படி விளையாடணுங்கிறது இன்னும் ஞாபகத்தில் இருக்குது எனக்கு. எங்கள் ஊர் ஆக்சுவலாக எனக்கு அப்போ பார்த்ததை விட இப்போ ரொம்பவே பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குங்க. அடுத்த டைம் போனால் ஒவ்வொரு இடமும் பார்த்து ரசிச்சுட்டு தான் வரணும், அந்தளவுக்கு இருந்துச்சு. இப்போ டைம் இல்லாதனால நாங்கள் இப்போ இருக்கிற எங்கள் அம்மாவோட வீட்டுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். இது தாங்க நான் படித்த ஸ்கூலு. 1 to 5th வரைக்கும் படித்தேன். ஆனால் அப்போ விட இப்போ கொஞ்சம் பயங்கரமாக க்யூட்டாகவே இருக்குது. நல்ல ட்ராயிங்கெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. எனக்கு எல்லா இடமும் ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிச்சு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இருக்கிற அந்த பசுமை மாறாமல் சூப்பராக இருக்குது. விவசாயமும் இன்னும் அங்கே நடந்துட்டு தான் இருக்குது. நான் நெக்ஸ்ட் டைம் வந்தேன்னா கண்டிப்பாக இந்த ஊரை ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இந்த பாலத்துலலாம் நாங்கள் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா இது மேலெலாம் தண்ணி வந்துடும். பாலத்துக்கு மேலேயே தண்ணி வரும். இப்போ அங்கே தண்ணி இல்லை. ஆனால் அணையெல்லாம் கொஞ்சம் கட்டி வச்சுருந்தாங்க. மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். 2 நாள் கழித்து நாங்கள் மறுபடியும் ஊருக்கு கிளம்பிட்டோம். இதுதான் எங்கள் குட்டி தம்பி ரிச்சு குட்டி. இவரோட பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தோம் வீட்டில். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு ஃபோட்டோவை உங்களுக்கு காட்டணும். என்னோடய அம்மா அப்பாவும் அவங்க மேரேஜ் டைமில் எடுத்த ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க. எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். மறுபடியும் ஃபன் தாங்க. நல்லா ஃபன் பண்ணிவிட்டு போகிற வழியில் 2 ரீல்ஸ் எடுத்துகிட்டு பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கா. அவளுக்கு இந்த ட்ராவல் ரொம்ப பிடிச்சிச்சின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போகிற வழியெல்லாம் இளநீ தான் எங்களுடைய முக்கியமான உணவாக இருக்கும். அப்புறம் நெட்டில் பார்த்துட்டு ஒரு சில இடத்துக்கு எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட கூட்டிகிட்டு போனார். அங்கே ஃபுட்டும் நல்லா இருந்துச்சு. அடுத்த டைம் அதையும் நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். இது என்னம்மா வித்தியாசமான பூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் பாப்பா காமிச்சிட்டு இருந்தா. ஒரு மரத்துக்கடியில் இந்த மாதிரி தாங்க பூ இருந்துச்சு. ஏதோ பின்னாடி இருக்கிற இடத்துல தான் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோம். இயற்கை உணவகம் அங்கே இருந்துச்சு. அங்கே நாங்கள் ஃபுட் வாங்கிட்டு வந்து இங்கே தான் சாப்பிட்டோம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன்.
இங்கே இந்த பாட்டிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இளநீ பாட்டி.